Praise the Lord. So, this is Diana. So, without wasting the time, let us get into Jonah chapter 3. கர்த்தருக்கு சித்தம் இருந்துச்சுன்னா சாப்டர் 4ம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாப்டர் 2ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். சாப்டர் 2ல நீங்கள் எந்த நிலையிலேருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாலும் கர்த்தர் வந்து உங்களுக்கு வந்து விடுதலை கொடுப்பார். 2 விஷயம் கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஒன்றாவது, நீங்கள் அவரோட வழிக்குள்ளே வரணும். 2வது, அந்த பாவத்தை ரிப்பீட் பண்ணக்கூடாது. இது 2 தான் வந்து கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பார். ஃபர்ஸ்ட் டைமே ஒபே பண்ணிடுங்க. அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அதை ட்ராக் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அதை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணி ஸ்டாப் பண்ண வைப்பார். உங்கள் ட்ராகிங்ஸை ரைட் ஸ்டாப் பண்ண வச்சு அவர் திரும்ப அவர் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்ய வைப்பார். என்னோட லைஃப்பில் நடந்த ஒன்றை வந்து நான் சொல்கிறேன். 2022ல் ஆக்சுவலாக அப்போ ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ரைட், அது ஆரம்பிச்சிருந்தேன்னா நான் முடிச்சிருப்பேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்போது எனக்கு நான் அட்மையர் பண்ண ஒரு கைட், எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட நான் பண்ணால் எனக்கு நல்லா நான் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டொமைன் நாலேஜ் வந்து அதை குறித்த விஷன் இருக்கிற ஒரு கைடு, அவர் கூடவே எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. கொலீகாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 பேஜ் வந்து அந்த ஒரு ஸ்டாப்ஸஸ் இருக்கும், அந்த ஐடியாவும் இருக்குது கையில். ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறோம். 2 பேஜ் அப்ளை பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அது 2022 அப்போவே நான் கொஞ்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஷிப் ஷேக்கிங் மொமெண்ட் இதெல்லாம் வந்து அப்போவே எனக்கு கொஞ்சம் மைண்டில் இருந்துச்சு. அப்போலேருந்தே இதெல்லாம் வந்து நான் தியானிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரைட், அப்போது வந்து எனக்கு கண்ணு முன்னாடி அதான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதெல்லாம் வந்து மேஜரில் போய் விட்டுரும். அந்த மாதிரி அப்போ நான் வந்து கன்சிடர் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா, ஸோ அப்படி அழுகிறத காட்டினார் கர்த்தர். அப்போ நான் அந்த ஹேபிட் அப்போலேருந்து இப்போவும் அது இருக்குது. ரைட், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னார். எனக்கு அது வந்து நிஜமாக அந்த டைம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நீங்கள் அவங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு, எங்களுக்கு அந்த அந்த டிசீஸில் இருந்தோ இல்லை வந்து அந்த பிரச்சனையில இருந்தோ விடுதலை கொடுங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நீ இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை, நம்ம அட்மையர் பண்ண ஒரு ஸ்டாஃப் கிட்ட, ஒரு கைட் கிட்ட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி கர்த்தர் ஸ்டாப் பண்ண சொல்கிறாரே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கர்த்தர் சொல்கிறது தான் முக்கியம். என்ன நான் நினைக்கல செகண்டரி. ஆனால் அவர் சொல்கிறது தான் எனக்கு அப்போது இருந்தே தான். ரைட், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அதை வச்சு ஒரு ரிஃப்ட்லாம் இருந்துச்சு எனக்கு அங்கே இருக்கிற மற்ற கொலீக்ஸோட. ரைட், நான் கன்சிடர் பண்ணல. அது வந்து எனக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் ஒரு 7 மந்த்ஸ்க்கு அப்புறமா தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 7 மந்த்ஸ் கைடு என்ன பண்ணிட்டாங்க, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாங்க. அந்த பர்சன் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போனதுனால அவர்கிட்ட அந்த ஸ்காலர்ஸ்லாம் வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. வித்ட்ரா பண்ணிடுங்க, இல்லைன்னா வேறு கைட் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, நல்ல வேலை நீ பண்ணல, பண்ணியிருந்தா ஒன்று நீயும் வித்ட்ரா பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸில் போய் நீயும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு. எனக்கு அது ஒரு 5-6 மாதம் கழிச்சு தான் அதோட ரிஃப்ளெக்ஷன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இதனால தான் வந்து கர்த்தர் நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு. நல்ல வேலை நம்ம ஒபே பண்ணோம் அப்படின்றது வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை வித்ட்ரா பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கரியரை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ அது எல்லாருக்குமே இந்த விருப்பம் இருக்கும், ரிசர்ச் பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றது. அதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் சட்டுன்னு யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. நல்லா யோசித்து முடிவெடுத்து தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்படி எல்லாமே கரெக்டாக வந்து நிற்கும்போது
கர்த்தர் சொன்னாரு. அப்ப நான் ஃபோர்ஸ் பண்ணாருன்னு தான் நெனச்சேன். என்ன நம்மள இப்படி ஃபோர்ஸ் பண்றாரு கர்த்தர். சரி அவர் சொல்றாரு ஒபே பண்ணுவோம்னு ஒபே பண்ணதுனால தான் நான் அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டேன். அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட் டைமே சொல்லும்போது ஒபே பண்ணிட்டீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ற ஒரு தாட் உங்களுக்கு வராது. அ என்ன சொல்றது? இம்போசிஷன்னு நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. ட்ராக் பண்ணி கொண்டு போய் நீங்க சிக்கல்ல போய் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் இந்த மாரிலாம் சொல்லுவாரு. அப்பவே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ இங்க வந்து அந்த மாரிலாம் பண்ணதுனால தான் இவ்ளோ பிரச்சனை. யோனா வந்து இப்படிலாம் பண்ணதுனால தான் இவ்ளோ பிரச்சனை. இப்ப அதுல இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இருந்துச்சு. அ அத வச்சு அது மெரைன் ரிலேட்டடா இருந்துச்சு. அத வச்சு நம்ம வந்து ஆவியானவரோட வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் வந்து அது ஆக்டோபஸ் அட்டாக் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கோட சிக்னிஃபிகன்ஸ் 8 ஆர்ம்ஸ் இருக்கும். நீங்க கட் பண்ணி போட்டாலும் அது ஷேப் திரும்ப வந்துரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு ஒரு ஆர்மோட ஒரு அட்டாக் எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அடிக்ஷன். ரைட். ஒரு சிலர் வந்து ரொம்ப சீரிஸ் பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க. ஜென்ட்ஸ்ல வந்து நெறைய ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. ரைட். ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. அதுவும் கிறிஸ்டியன்ஸ் பண்ணி இந்த மாரிலாம் பண்ணிட்டு பரலோகம்லாம் வாய்ப்பே இல்ல. இதுவும் பண்ணுவோம், எங்களுக்கு பரலோகம் வேணும். வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் சொல்லிருவாரு. அப்படியே இருந்துக்கோ, அப்படியே போயிரு அப்படின்ருவாரு. ரைட். இதெல்லாம் விட்டுருங்க இந்த மாரி இருந்துச்சுன்னா. இதெல்லாம் வந்து வழுக்கி, வழுக்கி திரும்ப, திரும்ப விழ வைக்கும். ரைட். இது வந்து ஒரு ஆமோட ஒரு அட்டாக். அதுவே வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா அது இருக்காது. இல்ல. மத்த 7 ஆமோட 7 அட்டாக்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் இல்ல. இந்த மாரி விஷயத்துலருந்து தப்பிக்கிறதுக்கு புதிய ஏற்பாட்ல வந்து ஒரு நல்ல சமாரியன் இருப்பாரு. இல்ல. அவர் வந்து அந்த அந்த ஒரு அந்த ஆத்மா உயிர வந்து காப்பாத்துவாரு. அந்த மாதிரி தான் இங்க வந்து ஷாக் வச்சிருப்பாரு கர்த்தர் நம்மள இதுலருந்து காப்பாத்துறதுக்கு. இது வந்துட்டோம்னாலே விடுதலை வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ரைட். ஸோ அது என்னன்னு நம்ம கர்த்தர்ட்ட கேட்டு நமக்குரிய ஷாக் என்ன அப்படின்னு கேட்டு போயிட்டோம்னா கர்த்தர் விடுதலை குடுத்துருவாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து போன சாப்டர்ல பார்த்தோம். இப்போ 3வது சாப்டருக்கு வருவோம். 3வது சாப்டர்ல வந்து 2வது தரம் யோனாவுக்கு வார்த்தை வருது. அப்ப தரம் என்ன வார்த்தை வருது? பார்ப்போம். அது 1வது அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்குப் போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். சாரி ஃபார் மை மிஸ்டேக். அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை. செகண்ட் 3வது அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். 2 இடத்துலயுமே ஒரே தான் கர்த்தர் சொல்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது அவங்களோட அக்கிரமம் கர்த்தரோட சமூகத்தை எட்டுனது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த மக்கள பத்தி கர்த்தரே 4வது அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. 4வது அதிகாரம் 11வது வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இப்ப பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள்னு கர்த்தர் சொல்றாரு அந்த மக்கள. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவங்களுக்கு மாரல் வேல்யூஸே இல்லன்னு அர்த்தம். மாரல் ஜட்ஜ்மென்ட் பண்ண தெரியலன்னு அர்த்தம். அது பண்ண தெரிஞ்சா தானே அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்கு விரோதமான ஒருத்தர் அக்கிரமம் நெறைய பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அக்கிரமம்னா என்ன? ஒருத்தருக்கு விரோதமா தவறான எண்ணங்கள நினைவுல முதல்ல வச்சு, அத கரத்துல செய்து முடிக்கிறது தான் அக்கிரமம். இப்படிப்பட்ட அக்கிரமம் வந்து கர்த்தரோட சமூகத்த எட்டி தான் இப்ப தான் வந்து கர்த்தர் யோனாவ அனுப்புறாரு. எங்கேயும் நினிவேக்கு அனுப்புறாரு. இப்ப பாருங்க, நான் அத கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். இப்போ வந்து யோனா நினிவேக்கு வர்றாரா? அவர் வந்து ஒரே என்கவுண்டர் தான். பீப்பிள் கிட்டயும் இருக்காது. கிங் கிட்டயும் இருக்காது. வந்து சொல்றாரு. 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்றாரு. இத சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. ரைட். ஒரு ட்ராவல் பண்ண டைம் தான் வந்து ரொம்ப எடுத்திருக்குமே தவிர, இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிறதுக்கு வந்து அவருக்கு 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஒரு தடவ தான் சொல்றாரு. ஒரே என்கவுண்டர் தான். ஒரே தடவ தான் சொல்றாரு. அதுவும் அவரா சொல்றாரு. ரைட்.
ஒரு தேசத்தோட ரிவைவலையே கர்த்தர் வந்து யார் பேர்ல எழுதி வச்சிருக்காரு? யோனா பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இதுக்கு தான் அவர அவ்ளோ பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்து இத செய்ய வைக்கிறாரு. அப்படித்தான் உங்கள ஏதாவது ஒரு விஷயத்துல கர்த்தர் வந்து பிடிச்சு கூட்டிட்டு வராருன்னா, உங்க மேல பயங்கரமான திட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தர் அந்த அளவுக்கு பிடிச்சு கூட்டிட்டு வராரு அப்படின்ட்டு. அதுவும் அந்த திட்டத்தையும் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் செய்றதுக்கு நம்ம எத்தன மிஷனரீஸ் பார்க்குறோம். எத்தன பேர் வந்து நார்த் இந்தியால வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கும். ரைட். ஆனா, இங்க இங்க பாருங்களேன். அந்த அந்த மாதிரி கஷ்டம் கூட இங்க யோனாவுக்கு இல்ல. நீங்க இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா, கர்த்தர் உங்க மேல ஏதாவது ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பாங்க. அந்த திட்டத்தையும் நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டுரு பட் பட் படணுன்ற ஒரு விஷயம் கூட இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து கூப்பிடுவாங்க. கர்த்தர் உங்கள வந்து பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு வருவாரு. ஒபே பண்ணிருங்க இம்மீடியட்டா. யோனா மாரி பண்ணாதீங்க. ரைட். ஸோ ஒரே என்கவுண்டர் தான். அந்த பீப்பிளும் சண்ட போடல. அவங்க அத கேட்டுட்டு கர்த்தர விசுவாசிச்சு உபவாசம் செய்றதுக்காக ரெட்டுடுத்திக் கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. ரெட்டு அப்படின்றதே எத குறிக்குதுன்னா, தாழ்மைய குறிக்குது. ரெ அ அது வந்து ஒரு சாக் கிளாத். அது வந்து கோட்டோட ஹேர்னால ஆயிருக்கும் அந்த கிளாத். அத இங்கேயே வந்து அத போடுறாங்க. ரெட்டுடுத்திக் கொண்டார்கள்ல. இங்கேயே வந்து கர்த்தர் அந்த தீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா பீப்பிள் பண்ணிட்டாங்கல்ல. பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனா, கிங் பண்ற வரைக்கும் கர்த்தர் வந்து வெயிட் பண்றாரு. இப்ப இந்த விஷயம் ஜோனா வந்து கிங் கிட்ட சொல்லல. அவர் பாட்டுக்கு தான் சொல்றாரு. இந்த விஷயம் கிங்கோட காதுக்கு வந்து எட்டியிருக்குது. ராஜாவோட காதுக்கு எட்டுன உடனேயும், அவரும் அவரோட சிங்காசனத்த விட்டு எழும்புறாரு. எழுந்து அவரோட ராயல் ரோப்ஸ் அவரோட அந்த ட்ரெஸ் எல்லாம் கழற்றி, அவரும் ரெட் உடுத்தி சாம்பல்ல உட்கார்றாரு. சாம்பல்ல உட்கார்றதும் பணிவு, தாழ்மை, மனம் மாறுதல் இது எல்லாத்தையும் வந்து அதுவும் குறிக்கும். ஸோ, அவர் அதோட விடாம அவர் என்ன பண்றாரு, தம் பீப்பிள்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. நீங்களும் இந்த மாரி உபவாசிங்க, ரெட்டுடுத்துங்க, அ கர்த்தர நோக்கி உரத்த சத்தமா கூப்பிடுங்க, சாப்பிடாதீங்க, எதுவும் ருசி பார்க்க வேணாம், தண்ணி குடிக்க வேணாம். பிராணிகளுக்கும் ரெட்ட போட்டு மூடுங்க. அவங்களுக்கும் அந்த அவங்க வீட்ல அவங்க கிட்ட இருந்த அந்த பிராணிகள் மேலயும் அந்த கிளாத் எடுத்து மூடியிருக்காங்க. ரைட். மூடி கர்த்தர நோக்கி கூப்பிட்டு அவங்க நீங்க உங்க பொல்லாப்பான வழிய விட்டு திரும்புங்க. உங்க கையில இருக்கிற பொல்லாப்ப விட்டு திரும்புங்க. இந்த மாரிலாம் பண்ணா யாருக்கு தெரியும்? ஒருவேள அவர் இதெல்லாம் பார்த்து அ தன்னோட உக்கிர கோபத்த விட்டு திரும்புவாரு அப்டின்ட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாரு ராஜா. அத பீப்பிளும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பீப்பிள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அது நிஜமாவே அவங்க பண்ணியிருக்காங்க. கிரியைகளை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டு தான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருந்தார். இதுல பாருங்க கர்த்தர் ராஜா பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ரைட். இதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கும். அது எங்க தெரியுமா? 2 சாமுவேல் 24 சாப்டர் 24 வெர்ஸ் 10 நான் ரீட் பண்றேன். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படிச் செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். 17வது வசனம் பாருங்க. ஜனத்தை விவாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது, அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன். நான் தான் அக்கிரமம் பண்ணேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஆடுகள்ன்றது பீப்பிள். ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். இப்ப அதே அதிகாரத்துல 25வது வசனம் பாருங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்போது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அங்க ராஜா தாழ்த்தியிருக்காரு. தாழ்த்தினதுனால கர்த்தர் வந்து அந்த அவர் செய்ய நினைச்ச அந்த இத வந்து ஐ மீன் அங்க வந்து வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்து அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஏன்னா அந்த 3 விஷயம் அவர் சொல்லுவாரு மொத தடவ தாழ்த்தும்போது. 2வது தடவ அவர் வந்து திரும்ப தாழ்த்தி அதெல்லாம் அவரு பலிபீடம்லாம் கட்டினதுக்கு அப்புறமா கிரியைகள பார்த்து கர்த்தர் வந்து அந்த வாதையை நிறுத்துவார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஜோனா வச்சு பார்த்தாச்சு. ரைட். உங்கள குறிச்சு ஏதாவது ஒண்ணு இருக்கும். அத நீங்க அதனால தான் கர்த்தர் ஆமா. உங்கள எப்படியாவது பிடிச்சு இழுத்து
கூட்டிட்டு வந்து அத பண்ண வைப்பாரு. ஃபர்ஸ்ட்டு ஒபே பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இம்போசிஷன் ஃபீல் பண்ண மாட்டீங்க அப்படின்றத பார்த்தோம். இங்க பாருங்க, கர்த்தர் வந்து ராஜா தாழ்த்துறத பார்க்குறாரு. அவர் தாழ்த்துறதும் இல்லாம, அவர் பீப்பிள வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. பீப்பிளும் அதுக்கு ஒபே பண்ணி, அவங்க அத பண்றாங்க. அந்த கிரியைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்கை மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார் அப்படின்னு இருக்கும். ரைட். அ இது இப்படிதான் ஒரு கண்ட்ரில வந்து ஏதாவது ஒண்ணு ஒரு சில நேரம் கர்த்தர் குடுக்குற தண்டனை அது வந்து ஆப்வியஸா தெரியும். மொத்தமா தான் அடிப்பாரு. பாரபட்சம். இந்த இந்த வீட்டுக்காரன், அந்த வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் அப்படிலாம் கிடையாது. எல்லார் இருதயம் கர்த்தருக்கு முன்னாடி. கர்த்தருக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு முன்னாடி தான் இருக்கும். எல்லா இருதயத்தையுமே கர்த்தர் பார்ப்பாரு. அதனால அவருக்கு எல்லா இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் நல்லா தெரியறதுனால, பாரபட்சம்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரு. மொத்தமா தான் அடிப்பாரு. அடிச்சா. அப்போ இந்த வெள்ளப்பெருக்கம் இந்த மாரி ஏதோ ஒண்ணு வருதுனாலே, அந்த தேசத்தோட தலைவர்கள் வந்து கர்த்தருக்கு முன்னாடி தங்கள தாழ்த்தி அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிற போது அவர் வந்து செய்ய நினைக்கிற தீங்க வந்து அவர் செய்ய மாட்டார். ஒண்ணா, 2வது அந்த பீப்பிள்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. கவர்ன்மெண்ட் குடுத்தாங்கன்னா, நமக்கெல்லாம் குடுக்குறாங்கன்னா, நம்ம அத ஃபாலோ பண்ணணும். கொரோனாலலாம் குடுத்தாங்க. ஃபாலோ பண்ணணும் தானே! கவர்ன்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ரைட்? ஸோ, அதெல்லாம் ஒரு கர்த்தர் அதெல்லாம் பார்ப்பாரு. அந்த மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால கர்த்தர் வந்து கிரியைய பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அத பண்ணல. அவர் செய்யணும்னு நெனச்சத பண்ணல. ரைட். இப்போ நம்ம வந்து கர்த்தர் கற்பிக்கிற பாடம் தான் 4வது அதிகாரம். நம்ம அப்படியே கன்டினியூஸா நான் 10வது வசனமும், அடுத்த 1வது வசனமும் கன்டினியூஸா வாசிக்கிறேன். நீங்க பாருங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு செய்யல. யோனாவுக்கு அதனால பயங்கர கோவம் வந்துருச்சு. எதுக்கு கோவம் வருது? அவர் தானே அங்க தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாரு. அது நிறைவேறலன்றதுனால அவருக்கு அவ்ளோ கோவம் வருது. ரைட். இப்போ கோவம் வருது. கோவம் வந்துட்டு அவர் கர்த்தர்ட்ட சொல்றாரு. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பாருங்களேன், அவர் கர்த்தர அவரோட தயாள குணத்த அட்வான்டேஜ் எடுத்திருக்கிறாரு யோனா. இந்த ஸ்டேட்மெண்ட் முன்னாடி எங்கேயோ சொல்லியிருக்கிறாரு. ஆனா அத கர்த்தர் நமக்கு காட்டல. ஏன் தெரியுமா? இது எங்க சொல்லியிருக்க முடியும் அப்படின்னா, 1வது அதிகாரத்துல 3வது வசனத்துல சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்துன்னு இருக்கு. விலகி அதுக்கடுத்து எழும்புறது கர்த்தருக்கு விரோதமா தான். விலகிட்டதுக்கு அப்புறம் தான் இத சொல்லியிருக்கணும். இத சொல்லிட்டு தான் அவர் வந்து தர்ஷீஷுக்கு போகணும். அவருக்கு கீழ்ப்படியாம விலகியாச்சுல்ல. விலகிட்டாரு. டோட்டலா விலகிட்டாரு. ஸோ, அதுக்கப்புறம் சமூகத்துலேருந்து விலகுனதுக்கப்புறம் அந்த விண்ணப்பம் கர்த்தர்கிட்ட சேரல அப்படின்றதுனால தான் வந்து அங்க நமக்கு இத காட்டல. இது சமூகத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் கோவப்படுறாருல்ல. அவர் எவ்வளோ பெரிய திட்டத்த நிறைவேற்றியிருக்கிறாரு. கர்த்தர் சொன்னது அந்த சந்தோஷம் கூட அவருக்கு இல்ல. ரைட்? கோவப்பட்டுருக்காரு. அவரோட செல்ஃபிஷ்ஷா பிஹேவ் பண்ணியிருக்காரு. அவரோட தீர்க்கதரிசனம் நிறைவேறல அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்ஷா இங்க வந்து அவர் பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு. அதில தான் அப்பதான் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி இத சொல்லிட்டு தானே நான் தர்ஷீஸ்க்கு ஓடி போனேன்ட்டு அவரே வேற வாக்குமூலமும் குடுக்குறாரு. நம்மளும் வந்து இப்படித்தான் நெறையா நேரம் என்ன பண்றோம்? ஏசப்பா மன்னிச்சுருங்க, ஏசப்பா மன்னிச்சுருங்க, ஏசப்பா மன்னிச்சுருவாரு. நமக்கு தெரியும் எப்படினாலும் ஏசப்பா மன்னிச்சுருவாருன்ட்டு. ஏசப்பா இந்த ஒரே ஒரு தடவ ஏசப்பா, இந்த ஒரு தடவ நான் பார்த்துக்கிறேன் ஏசப்பா, இத ஒரு தடவ மட்டும் நான் பண்றேன் ஏசப்பா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் பண்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி, அவரோட மன்னிப்ப நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். கர்த்தரோட தயாள குணத்த நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். அந்த மாரி எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் குடுக்குறாரு. நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா, இந்த மாரியான டீச்சிங்ஸ் இருக்கும் உங்க லைஃப்லயும். கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க உட்காந்து. கண்டிப்பா கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கும் சொல்லிக் குடுத்துட்டு தான் இருப்பாரு. ரைட். சரி, மன்னிச்சுட்டாருன்னு அவரே நீங்க மன்னிச்சுட்டீங்க. எனக்கு தெரியும். நீங்க மன்னிப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார்ல. அதனால தான் நீங்க தீங்க செய்யலன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. பண்ணிட்டாரு தானே. இப்ப பாருங்க. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்று என்றார். அந்த கோபத்த மீறின ஒரு எரிச்சல். நான் செத்து கூட அவங்களுக்கு என்ன நீங்க தண்டனை குடுக்க மாட்டேங்கிறீங்க?
நான் செத்து போறது கூட சரி அப்படின்ற அளவுக்கு ஒரு எரிச்சலுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும் யோனாவுக்கு? இது வந்து அவரோட தீர்க்க தரிசனம் நிறைவேறல அப்படின்றத தாண்டின ஒரு கோபம். இந்த கோபமும், இந்த எரிச்சலும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இது எனக்கு புரியாத இருந்தப்போ கர்த்தர் தான் சொல்லிக் குடுத்தாரு. ஆக்சுவலா நினிவே அப்படின்றது ராஜா தங்குற அந்த நாட்டோட ராஜா தங்குற இடம் தான் நினிவே. எப்படி? அது நினிவே வந்து கேப்பிட்டல். ஒரு தலைநகரம். ஒரு தேசத்தோட தலைநகரம். எப்படி வந்து இந்தியாவோட கேப்பிட்டல் நியூ டெல்லி, அங்க வந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லாம் இருப்பாங்களோ, அதே மாரி தான் நினிவேல வந்து அந்த நாட்டோட ராஜா தங்குவாரு. எந்த நாடு? அசீரியா. அசீரியன்ஸ் ஆக்சுவலா நினிவே பீப்பிள் வந்து அசீரியன்ஸ். அதனால தான் யோனாவுக்கு அவ்ளோ எரிச்சல், அவ்ளோ கோபம். அப்படி என்ன பண்ணிட்டாங்க அந்த பீப்பிள் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு தடவையும் தவறு செய்யும்போது, கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பு செய்யும்போது, கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள இந்த அசீரியன்ஸ் கையில ஒப்புக் குடுப்பாரு. அவங்க தண்டனைலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர கொடூரமான தண்டனை. இதெல்லாம் கர்த்தர்லாம் ரொம்ப சூப்பரா நமக்கு புரியிற மாரி சொல்லிக் குடுக்குறாரு. அவங்க தண்டனை வந்து பயங்கரமான தண்டனையா இருக்கு. அதுதான் அவங்கள ரொம்ப வெறுத்திருக்கிறாரு யோனா. பயங்கரமா வெறுத்திருக்கிறாரு. அந்த காரணத்தினால தான் அவருக்கு வந்து அததான் வந்து அவங்கள நீங்க காப்பாத்துறீங்களே! அவங்களுக்கு நீங்க அந்த செய்ய நினைச்ச தீங்க செய்யாத விட்டுட்டீங்களே! இதுக்கு நான் சாகுறதுனாலோன்ட்டு கர்த்தர்கிட்டயே சொல்றாரு. இப்ப கர்த்தர் கேட்குறாரு, "நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா?" அப்படின்னு கேட்குறாரு. ரைட்? பாருங்களேன். கர்த்தர் கேட்குறாரு. ஆனா, அந்த இடத்துல யோனா பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்கு மாறா இங்க யோனா ஒரு விஷயம் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போமா? 5வது வசனம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையைப் போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். என்ன பண்றாரு? கர்த்தர் கேட்குறாரு. கர்த்தர் கிட்ட அவர் ஆன்சர் பண்ணல. தன் நகரத்துக்கு கிழக்கே போறாராம். இந்த கிழக்கு அப்படின்னு எங்கெங்கெல்லாம் த்ரூ அவுட் த பைபிள் நீங்க ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் பாருங்க. எங்கெங்கெல்லாம் இந்த கிழக்கு அப்படின்ற டிரெக்ஷன் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோ, அதுக்கு மீனிங் என்னன்னா, செப்பரேஷன் ஃப்ரம் காட். கர்த்தர்ட்டருந்து ஒரு பிரிவு. அதுதான் அதுக்கு அர்த்தம் ஆக்சுவலா. இது எங்க இருக்கும்? நீங்க ஜெனசிஸ்ல ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் கிழக்கு திசையில தான் வந்து பிரிச்சு அதாவது தோட்டத்துலேருந்து அமுச்சு விடுவாரு வெளியில. அவங்க பாவம் செஞ்சதுனால தான் அத பண்ணுவாரு. ஸோ செப்பரேஷன் ஃப்ரம் காட் பிகாஸ் ஆஃப் த சின்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். கிழக்குன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு அதுதான் அர்த்தம். இங்க கர்த்தர் அனுப்பல யோனாவ. கர்த்தர் பேசிட்டு தான் இருக்காரு. ஆனா யோனா என்ன பண்றாரு? தன்னைத்தானே கர்த்தர்ட்டருந்து பிரிச்சு கிழக்கு திசைய பார்த்து போய் அங்க குடிசை போட்டு என்ன பண்றாரு? நகரத்துக்கு சம்பவிக்க போகிறத பார்க்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. என்ன அர்த்தம்? எப்படினாலும் கர்த்தர் அந்த நகரத்த அழிச்சிடுவாரு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல கர்த்தர் வந்து நெனச்சிருந்தா நமக்கு அசீரியா அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல அந்த நினிவேக்கு பதிலா அந்த அசீரிய மக்கள்னு போட்டிருந்தா, நம்ம வந்து என்ன செஞ்சிருப்போம்? நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? டீட்டெயில் ஸ்டடிய பின்னாடி எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு. அதனால தான் யோனாவுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இல்ல. ஆனா இங்க போடல. அதுக்கு காரணம் கர்த்தர் வந்து அந்த ஜனங்கள தன்னோட ஜனங்களா தான் பார்த்தாரு. அவங்களும் மனம் திரும்பணும், அவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் அவர் பார்த்தாரு. அதே மாரி தான் வந்து இப்பயும் எல்லாருமே கர்த்தரோட ஜனங்கள் தான். எல்லாருமே பரலோகத்துக்கு வரணுன்றது தான் அவரோட விருப்பமா இருக்கும். அவரே இங்க வேற்றுமைப்படுத்தி பார்க்காத பட்சத்துல, நம்மளும் வந்து பீப்பிள வேற்றுமைப்படுத்தி பார்க்கக்கூடாது. ரைட்? கர்த்தருக்கு முன்னாடி எல்லாருமே வந்து கர்த்தரோட ஜனங்கள் தான். கர்த்தர் எல்லாரையுமே நேசிப்பாரு. இன்னும் சொல்லப்போனா பாவியத்தான் அவர் ரொம்ப நேசிப்பாரு. அவன் இது செய்றான், அது செய்றான்ட்டு நம்ம வந்து வெறுக்கணும், அவங்கள வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. கர்த்தரே பார்க்காதப்போ நம்மலாம் யாருங்க? நம்ம எங்க பார்க்கணும்? எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து ஒண்ணு தான். ரைட்? அதனால தான் இங்க அசீரியன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து குறிப்பிடப்படல அப்படின்றது வந்து ஆவியானவர் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம். நம்மளும் அந்த மாரி யாரையும் பார்க்கக்கூடாது. ரைட். இப்போ அவர் போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. எப்படா அங்க வந்து அந்த நகரத்துக்கு கர்த்தர் தீங்கு செய்வாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.
அவரோட சிந்தனை பாருங்களேன். கர்த்தரோட திட்டத்த செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும், அத போய் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய கர்த்தருக்கு முன்னாடி அதெல்லாம் கர்த்தர் வந்து அதெல்லாம் அருவருப்பா தான் ஃபீல் பண்ணுவாரு. அடுத்த மக்கள் அழியிறத வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறதெல்லாம் கர்த்தருக்கு சுத்தமா பிடிக்காது. முதல்ல அவர ஒபே பண்ண வைக்கிறதுக்கு ஃபிஷ்ஷ வச்சிருந்த கர்த்தர், இங்க இந்த விஷயத்த அவர்கிட்ட இருந்து மாத்துறதுக்காக அங்க வந்து ஒரு பிளான்ட்ட வச்சிருக்கிறாரு. ஆமணக்கு செடிய வச்சு அவருக்கு இந்த எண்ணத்த வந்து அவர்கிட்ட இருந்து கர்த்தர் மாத்துறாரு. அதான் நான் சொன்னேன். இந்த 4வது சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. கர்த்தரே வந்து சொல்லிக் குடுக்குறாரு. ரைட்? இப்ப பாருங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும், அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும், தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்குச் செடியை முளைக்க கட்டளையிட்டு, அதை அவன் மேல் ஓங்கி வளரப் பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நலமாயிருக்கும் என்றார். 3 வசனத்துல நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு கர்த்தர். ஒரு ஆமணக்கு செடிய அவருக்கு நிழல் உண்டாகிற மாதிரி, அதாவது அது அது அந்த சந்தோஷப்படுறாரு பாருங்க. அது தனக்கு நிழல் குடுக்கிறத பார்த்து அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இப்போ ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்து அவருக்குள்ள வந்துருச்சு. ரைட்? அந்த ஹாப்பினஸோட தான் வந்து அவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பூச்சிய வச்சு அரிக்க வச்சுட்டாரு. இவரு சமூகத்துலேருந்து விலகிட்டார் பார்த்தீங்களா? எப்பயுமே சமூகத்துலேருந்து விலகிட்டா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்து க்ளோஸ்டா தான் இருக்கும். ஒரு ஆவிக்குரிய உறக்க நிலைன்னு சொல்லலாம். இது வந்து நீங்க 1வது அதிகாரத்துல வந்து 5வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இது வந்து ஸ்பிரிச்சுவலி அவர் வந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரால அந்த அடையாளத்த பார்க்க முடியாது. ஏன்னா சமூகத்துலேருந்து வந்துட்டாரு இல்ல. அப்போ அவரால அந்த அடையாளங்கள பார்க்க முடியல. நான் 1வது அதிகாரத்துல சொல்லியிருப்பேன், இப்பயாவது பார்த்துருக்கலாம் அப்படின்னு. ஆனா, இங்க தான் எனக்கு அது புரிஞ்சுச்சு. என்னன்னா, அ இந்த மாதிரி விலகிட்டா அவங்களால எந்த அடையாளங்களும் வந்து பார்க்க முடியாது. அது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், சமூகத்துல இருக்கிற வரைக்கும் தான் அவங்களால சுத்தி நடக்கிற அடையாளங்கள் எல்லாத்தையும் வந்து உற்று கவனிச்சு கர்த்தர்கிட்ட இருந்து வெளிப்பாடுகள பெற முடியும். ஆனா விலகிட்டா அவங்களால எதுவுமே பார்க்கவே முடியாது அப்படின்றது இங்க தான் எனக்கு புரிஞ்சுச்சு ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு செடி வருது. அதனால அந்த நிழல்ல அவர் சந்தோஷப்படுறாரு. இங்க கர்த்தர் பூச்சிய குடுத்துட்டாரு. அது அரிச்சுக்கிட்டு இருக்கு. அது அவருக்கு தெரியல. அது அது அவருக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு கீழ்காற்ற அனுப்புறாரு. அந்த கீழ்காற்று வந்து அது என்ன பண்ணுது? அதாவது அரித்து அது காய்ந்து போயிற்று. ரைட்? இந்த உணர்வு அவரோட தலை சுடும்போது தான் அந்த உணர்வு அவருக்கு வருது. அப்ப வந்து இதுக்கு நான் வந்து திரும்ப என்ன சொல்றாரு? தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கும் சாகிறது நலமா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 2 விஷயம் வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு அர்த்தம். என்ன அப்படின்னா, 1 நான் அவங்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணுவீங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தா, எனக்கு புடிச்சு என் மனசுக்கு சந்தோஷமா இருந்த, எனக்கு நிழல் குடுத்த இந்த செடிய நீங்க அ டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. அப்படின்ற ஒரு காரணம். 2வது காரணம் வந்து ஆப்வியஸா இப்பவும் நீங்க வந்து அவங்கள தண்டிக்காம என்ன தான் தண்டிக்கிறீங்க அப்படின்றத சொல்லலாம். இந்த 2 விதமா நம்ம வந்து இதனால தான் அவர் நான் சாகுறது நலமா இருக்கும் அப்படின்னு யோனா சொல்லியிருக்க முடியும். என்ன அத திரும்ப என்னன்னு நம்ம சொல்லி பார்ப்போமா? அது எதுவா இருக்கும்? அவங்களுக்கு நீங்க தீங்கு செய்வீங்கன்னு நான் நெனச்சுக்கிட்டு, வெயிட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தா, எனக்கு ஹாப்பினஸ் குடுத்த ஒரு விஷயத்த நீங்க அடிச்சு, எனக்கு தான் நீங்க திரும்பவும் தண்டனை குடுத்துருக்கீங்க. அப்படின்ற ஒரு விஷயம் தான், அவருக்கு அவ்ளோ ஒரு கோவத்துல திரும்பியும் சாகுறது சாவை விரும்பி திரும்ப சாகுறது நலமா இருக்கும் அப்படின்னு இங்க வந்து யோனா சொல்றாரு.
யோனாவுக்கு பாருங்க. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா அடி வாங்கிட்டு வராரு. அவருக்கு தெரியும் ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஏன்னா உயிர் போற விளிம்புக்கு போய் தான் கர்த்தர் விடுதலை குடுத்துருக்காரு. இவர கூப்ட்டு விடுதலை குடுத்துருக்காரு. தனக்கு கர்த்தர் நன்மை செய்யும்போது சந்தோஷப்படுற யோனாவால, மத்தவங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யும்போது சந்தோஷப்பட முடியல. ரைட்? இது கர்த்தருக்கு இது வந்து தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஆமணக்க வந்து முளைக்க வச்சிருக்கிறாரு. அது நிமித்தம் யோனாவ சந்தோஷப்பட வச்சிருக்கிறாரு. இப்ப அவருக்கு சந்தோஷம் குடுக்குற ஒரு விஷயம் இல்லன்றப்போ, இவ்ளோ வருத்தப்படுறாரே! அப்படிதானே கர்த்தருக்கும். இன்னொருத்தர வந்து காப்பாத்தணும், அவங்களும் நல்லா இருக்கணும்னு நெனைப்பாரு. இல்லன்னா, அப்படித்தானே அந்த மக்களும் தாங்க நம்மளும் பொழச்சுக்கணும்னு அவங்களும் தானே ஆசைப்படுவாங்க. நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ, அப்படித்தானே அவங்களும் ஆசைப்படுவாங்க. இதத்தான் கர்த்தர் சொல்றாரு. நீ வளர்க்காததும், நீ பிரயாசப்படாததும், நீ நட்டாததும், நீ எதுவுமே பண்ணாததுமான 10வது வசனத்த நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும், நீ வளர்க்காததும், ஒரு ராத்திரியிலே முளைத்ததும், ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே! நீயே அதுக்கு ஒண்ணுமே பண்ணல. அதுக்காக நீ பரிதபிக்கிறியே இப்படி, அது உனக்கு சந்தோஷம் குடுத்துச்சு. அது இல்லாம போயிருச்சே அப்படின்ட்டு சாவறதுனாலும் அப்படின்ட்டு சாவ விரும்புறியே! அப்ப வலது கைக்கும் 11வது வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அங்கே மிருக ஜீவன்களும் இருக்கிற அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அப்ப அவங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனா? அவங்களுக்கும் அவர் தானே தேவன். அவங்களையும் அவர் தானே சிருஷ்டித்தாரு. நீ வளர்க்காத ஒரு விஷயத்துக்கே நீ இவ்வளோ பரிதபிக்கிறியே! உனக்கு சந்தோஷம் குடுத்தது இல்லன்ற பட்சத்துல, அவங்களையும் நான் தானே அவர் தானே சிருஷ்டித்தாரு. அது அவரோட மக்கள் தானே. அவங்களுக்காக அவங்க தங்கள காப்பாத்திக்கணும்னு வேண்டும்போது, அவங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ! அப்படின்னு இங்க கர்த்தர் சொல்லிக் குடுக்குறாரு. ரைட். 2 விஷயங்க. 1 முதல்ல செயல்கள்ல தடுப்பாங்க. கர்த்தர் எப்பயுமே செய்ய விடாம தடுப்பாரு. அவருக்கு பிரியமில்லாதத. ரைட்? பாவம்னு வச்சுக்குவோமே. பிரியமில்லாததுன்னா பாவம். பாவத்த செய்ய விடாம தடுப்பாரு. 2வது அந்த நினைவையே நினைக்க விட மாட்டார். அதுக்கு என்ன செய்யணுமோ அத முதல்ல செய்ய விடாம தடுக்கிறதுக்கு தான் ஷாக் இந்த மாரி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தாரு. 2வது தடவ தவறான நினைவ வச்சிருந்தார்ல யோனா. அவங்க அழியணும் அப்படின்ட்டு தவறான நினைவ வச்சிருந்தாரு. அந்த நினைவ அவர்கிட்ட இருந்து தூக்குறதுக்கு தான், அகற்றுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டீச்சிங்க வந்து கர்த்தரே சொல்லிக் குடுக்குறாரு பாருங்களேன். இந்த இடத்துல யோனா கர்த்தர் சமூகத்துலருந்து பிரிஞ்சு யோனா கிழக்குல தான் இருக்கிறாரு. ஒரு எந்த திசைக்கும் போற மாரி தெரியல. ரைட்? ஆனா கர்த்தர் தான் யோனா கிட்ட போறாரு. நீங்க வந்து அவரு சாகுறது நலமா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்றாருல்ல. சொல்லும்போது, அவர் ஒண்ணும் கர்த்தர் சமூகத்துக்குள்ளலாம் போல. ஆனா கர்த்தர் வர்றாரு பாருங்க. அவர் இத்தனைக்கும் அவர் தன்னைத்தானே பிரிச்சுட்டு போனாலும், கர்த்தரே வந்து அவருக்கு சொல்லிக் குடுக்குறாரு. "நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ" என்றார். அதற்கு அவன், "நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான்" என்றான். இப்போ இதுலேருந்து நான் அ ஒரு ரியாலிட்டியில ஒரு விஷயத்த நான் சொல்றேன். கிறிஸ்தவங்களா தான் இருப்போங்க. நான் வந்து மத்தவங்களலாம் சொல்ல விரும்பல. நம்ம பீப்பிளையே நான் சொல்றேன். நம்ம என்ன பண்றோம் சில நேரத்துல, எதிர் வீட்ல ஆப்போசிட்டா எதிர் வீட்னா எதிர்த்த வீடே கிடையாது. ஆப்போசிட்டா ஏதோ ஒரு ஃபேமிலில எப்படா டெத் வரும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். நெறைய பேர் இந்த மாதிரி அப்படிலாம் இருக்கிறீங்க. ரைட்? அப்படிலாம் இருக்காதீங்க. இத நான் வந்து இதுலேருந்து நான் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா. எப்படா அவங்க வீட்ல டெத் வரும்? எப்படா அவங்க வீட்ல ஒரு கஷ்டம் வரும்? எப்படா அவங்களுக்கு கர்த்தர் தண்டனை குடுப்பாரு? எப்படா எப்ப அவங்க வீட்ல இதெல்லாம் ஒரு கெட்டது நடக்கும்? அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கர்த்தர் இந்த மாரி தான் ஏதாவது ஒரு உறவ அவரே குடுப்பாரு. அவரே அடிப்பாரு. அடிச்சு உங்களுக்கு வந்து இந்த மாரி நினைக்காதன்னு சொல்லிக் குடுப்பாரு. இந்த மாரிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த எண்ணத்த விட்டு திரும்புங்க. மனம் திரும்புங்க. இதுதான் வந்து இந்த 4த் சாப்டர்ல வந்து கர்த்தரே சொல்லிக் குடுக்குற ஒரு விஷயம். இத இத இது நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து அ என்னடா சின்ன பொண்ணு நமக்கு சொல்றா அப்படின்னு நீங்க நெனச்சு இத வந்து என்ன செய்யாதீங்க.
ஒமிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி முதல்ல தப்பு செய்யாதீங்க. 2வது அந்த அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, அத உங்க கிட்டேருந்து எடுத்து போடுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து யோனா இல்ல யோனால நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் வந்து எப்பவுமே வந்து அந்த யோனா 1 வந்து சொன்ன மாதிரி தான் 2021லேருந்தே கொஞ்சம் நான் யோனா 1 தியானிச்சு கொஞ்சம் அதில நெறையா சத்தியம் இருக்கு. அத நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க யோனா 1 போய் பாருங்க. அதில கொஞ்சம் டீப்பரா வந்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பாரு. 2, 3 நாளோட கன்சால்டேஷன் அத அத நான் சொன்னேன்னா இன்னும் 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ 2, 3 நாளோட கன்சால்டேஷன் என்ன? நீங்க எப்படி கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை குடுப்பாரு. அவர் வழிக்குள்ள வாங்க. திரும்ப அத ரிப்பீட் பண்ணாதீங்க. உங்கள குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னா, அது உங்கள குறிச்சு தான் செய்வாரு. அதனால தான் அவர் உங்கள இழுத்து கூட்டிட்டு வருவாரு. அது ஒருவேள நீங்க இம்போசிஷனா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, முதல் தடவையே நீங்க அதுக்கு ஒபே பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த மாரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரைட். ஹேப்பியா பண்ணுங்க. செல்ஃபிஷ்ஷா இருக்காதீங்க. நீங்க சொல்ற தீர்க்கதரிசனம் தான் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. கர்த்தர் இருதயத்த பார்த்து ஒருவேள அந்த அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறாம பண்ணா கூட, அத பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. உங்களோட வேலை வந்து கர்த்தர் சொல்றது செய்றது தான் உங்களோட வேலை. நடக்கிறது, நடக்காதது அதெல்லாம் கர்த்தர் கரத்துல தான் இருக்கு. அத விட்டுறணும். ரைட். ஸோ செல்ஃபிஷ்ஷா இருக்கக்கூடாது. ஹேப்பியா பண்ணி முடிங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க அழியணும் அப்படின்னு வந்து தாட்ல என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்க அழியிறத பார்க்கணும், அடுத்தவங்க அழியணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாரி கர்த்தர் உங்களுக்கும் அவர் வழியில உங்களுக்கு எப்படி சொல்லிக் குடுக்கணுமோ, அத அவர் வழியில அவர் சொல்லிக் குடுப்பாரு. அப்புறம் ஒரு தேசத்துல அ ஏதாவது கஷ்டம்னு இருந்துச்சுன்னா, தலைவர்கள் பொறுப்பெடுக்கிறப்போ அந்த அந்த வாதை நிறுத்தப்படும். குடுக்குற ஆர்டர்ஸ வந்து பீப்பிளும் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நெறையா இன்னொன்னும் நான் சொல்றேனே 21லேருந்து நான் வந்து தியானிக்கிறேன் அப்டின்ட்டு. இன்னும் நெறைய டீப்பர் சீக்ரெட்ஸ் வந்து இந்த யோனால இருக்கும். நீங்களும் தியானிங்க. உங்களையும் தியானிக்க நான் வந்து என்கரேஜ் பண்றேன். நீங்களும் வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி தியானிச்சு வீடியோ போடுறீங்கன்னா, அந்த லிங்க் கமெண்ட்ல போடுங்க. நான் அத பார்க்குறேன். ஸோ ஐ வில் கேட்ச் யூ இன் அனதர் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டயானா. நான் இந்த என்டையர் ஸ்டடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இட்ஸ் பை ஃப்ரம் டயானா. பை.